இந்த கால்சியம் டெஃபிஷியன்சியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா பற்கள் தான். ஸோ பற்களில் வந்து கேவிட்டிஸ் வருது, அப்புறம் வந்து டூத் டீகே, அதாவது சொத்தை பற்கள் வந்து வருது. இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல, அப்புறம் முகத்தில், அப்புறம் வந்து நெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக வந்து புள்ளி புள்ளியாக இருக்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சியோட ஒரு சிம்டம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலும் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகளில் டெபாசிட் ஆகிருக்கிற கால்சியம் வந்து பற்றாக்குறையினால வந்து மற்ற ஆர்கன்ஸ், மற்ற ஃபங்க்ஷனிங்காக உரியப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா போனோட திக்னஸ் வந்து கம்மியாகும். ஸோ இது தின் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான கண்டிஷன், ஆர்த்ரைட்டிஸ் வருது. இன்னும் அதிகமான கால்சியம் டெஃபிஷியன்சியில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சோரியாசிஸ், எக்ஸைமா, இந்த மாதிரி ஸ்கின் கண்டிஷன்ஸ் கூட வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ கால்சியம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சியில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நியர்பை டாக்டரை வந்து செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.